ஹாய் கைஸ், பி ஹாப்பி. இன்றைக்கி முருங்கைத்தலை எப்படி டீ போடணும்னு சொல்கிறேன். ஸோ முருங்கைத்தலை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருவி எடுத்து வச்சுக்கோங்க, நல்ல தலையாக பார்த்து. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் இந்த மாதிரி ஒரு 5 days to 6 days நல்லா காய வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறம் தொட்டு பார்த்தாலே மொறுமொறுன்னு ஆயிருங்க. அந்த ஸ்டேஜில் எடுத்து மிக்சியில் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. பெரிய ஜாரில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா ஒன்றா ரெண்டாக வந்து நம்மளுக்கு ஃபைன் பவுடர் கிடைக்கல அப்படின்னா குட்டி ஜார்லேயும் சளிச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த மாதிரி குச்சி குச்சியாக இருக்கிறது எல்லாமே குட்டி ஜார்லையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சதை இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர்லையோ இல்லை ஏதாவது துணிலையோ வந்துட்டு சித்த நேரம் ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கப்புக்கான அளவு சொல்கிறேங்க. அடுப்பு ஆன் பண்ணி 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் வெகுவன் ஆனதுக்கப்புறம் 2 கல்லுப்புங்க, 2 கருகாப்பில், 2 சீரகம். ஸோ 2 கொஞ்சோண்டுங்க, சரிங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வீட்லேயே அரைச்ச பெப்பர் தூள் இருந்தால் ரொம்ப சௌரியங்க, அது போட்டுக்கோங்க. இதெல்லாம் லேசாக வெகுவன் ஆகிற ஸ்டேஜில் இப்போ என்ன பண்ணுங்கன்னா 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் இல்லை 3/4 டீஸ்பூன், ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு முருங்கைத்தலையோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கு பிடிக்காம போகலாம். ஸோ நீங்கள் 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா நல்லா கொதிக்கும் போது அந்த நிறைய இருக்குங்க, அந்த நுரை எல்லாமே அதுவே அடங்கிருங்க. அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சோன்னையும் நீங்கள் வடிக்கிறனாலும் வடிச்சிக்கலாம், வடிக்காமல் அப்படியே ஊற்றிக்கலாம். பிகாஸ் நம்ம நல்லா சளிச்சு பவுடர் ஆக்கினாங்காட்டி வடிக்க தேவையில்லை. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதானுங்க, முருங்கைத்தலை டீ ரெடிங்க. இந்த டீயை வாரத்தில் 3 நாள் 4 நாள் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த டே ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. பாடி அவ்வளோ ரிலீஃபாக இருக்குங்க. இந்த பவுடர் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. தேங்க்யூ.